வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 6th to 12th பாலிட்டியில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ டோட்டலாக 100 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 100 சட்ட திருத்தங்கள். அதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்திய அரசியல் அமைப்பில் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு சட்ட திருத்தமும் எந்தெந்த ஆண்டுகள் வந்து கொண்டு வந்தாங்க, ஸோ அந்த சட்ட திருத்தத்தால் என்னென்னலாம் திருத்தப்பட்டது அரசியல் அமைப்பில் அப்படிங்கிறத தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதே போல ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல நம்ம சேனலில் இனிமேலும் வரக்கூடிய வீடியோஸ் அப்படிங்கிறது மார்னிங் வந்துச்சு அப்படின்னா ஷார்ப்பாக 10 o'clock வரும். ஈவினிங் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது கரெக்டாக 4 o'clock ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ அதே போல் இந்த சண்டேயுமே மேக்ஸ்க்கான வீடியோ வந்துட்டு வரும். மேக்ஸிமம் சண்டே உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் ஆகக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வரும். ஓகேவா? இந்த வீக்கில் மேக்ஸ் இந்த சண்டே வரப்போகுது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் குரூப் 4க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு குரூப் 4க்கான பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஓவர்வியூவாக ஒரு வீடியோ வந்து சொல்லியாச்சு. ஸோ குரூப் 4 பேட்ச்க்கான அட்மிஷன் அப்படிங்கிறது October 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வீடியோவில் ஓவர்வியூவாக எப்படி பேட்ச் இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதே போல் என்ஸ்க்ரீனாகவும் நிப்பாட்டுற பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். அதில் ஒன்லி தமிழ் மீடியம்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அந்த பேட்ச் அப்படிங்கிறது ஹோல் கோர்ஸ், குரூப் 4க்கான ஹோல் கோர்ஸ், அதாவது தமிழ், மேக்ஸ், ஜிகே இருக்கு இல்லையா? ஸோ இந்த டோட்டலாக குரூப் 4க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கணுமோ அதுக்கு கிளாஸஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்டாக, அதாவது கோர்ஸ் அப்படின்னா ஒரு ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதில் கிளாஸஸ்ல இருந்து டெஸ்டர்ஸ்ல இருந்து மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும். அப் டு அந்த பேட்ச் அப்படிங்கிறது குரூப் 4 எக்ஸாம் எப்போ வருதோ அது வரைக்கும் அந்த பேட்ச் அப்படிங்கிறது கன்டினியூ ஆகும். அது 5 லெவல்ஸாக பிரித்து வச்சிருக்கோம். ஸோ லெவல் 1ல வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் போகும். லெவல் 2ல ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸ், லெவல் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகும். லெவல் 4ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் சீரியஸ், ஃபைனலாக லெவல் 5ல ரிவிஷன் டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ரிவிஷன் கிளாஸஸ் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே பக்காவான பேட்சாக இருக்கும். அதே போல் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே லெசன் வைஸ் நோட்ஸ், தமிழுக்கு இயல் வைஸ் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு இயல் வைஸாக நோட்ஸு, ஜிகேவுக்கு லெசன் வைஸ் நோட்ஸு, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொடுப்போம். மேக்ஸ்க்குமே ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு டைப்பாக வந்து கிளாஸஸ் போகும். இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு டைப் முடிக்கிறோம்னா முடிச்ச உடனே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பக்காவாக இருக்கும். அதே போல் தான் இப்போ ஜிகேவுக்கும் பாலிட்டிக்கு தனி கிளாஸஸ், அதே போல் சயின்ஸு, அதே போல் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் ஃபுல்லாக அதில் முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் புக் வைஸ் கிளாஸஸும் முடிப்போம். ஸோ டோட்டலாக 1500+ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரியஸில் 40,000+ கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த ஓவர்வியூ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இன்ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். ஸோ அட்மிஷன் October 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. October 1 அன்னைக்கு கரெக்டாக மார்னிங் 10 o'clock ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் ஆகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த 2 நம்பருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கால் பண்ணலாம். அல்லது அந்த 2 நம்பரில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பிஃபோராகவே ஜாயின் ஆகிறவங்களும் ஜாயின் ஆகிக்கலாம். நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். அதே போல் பாலிட்டியில் 6th to 12th வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக எடுத்த கொஸ்டின் பேக்குமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000+ கேள்விகள் இருக்கும். 345 pages. அந்த கொஸ்டின் பேங்க்கில் 4 வருடங்களாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதே போல் 6th to 12th வரைக்கும் லைன் பை லைன் எடுத்த கொஸ்டின்ஸ், அதே போல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே 500 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக அதை முடிஞ்சிருக்கும். அது குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்க 2 நம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் எந்த நம்பரில் வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் பாலிட்டி மெட்டீரியல் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சட்ட திருத்தங்கள் இப்போது நம்மளுக்கு டோட்டலாக 100 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 100 அமெண்ட்மெண்ட்ஸு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 1வது சட்ட திருத்தம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1951 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன திருத்தப்பட்டாங்க அப்படின்னா பொதுநலன். ஸோ பொதுநலன் அப்படின்னாலே அனைவரையும் மனதில் கொண்டு,
ஸோ அந்த பொது நலனை எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில் அதை கருத்தில் கொண்டு சமத்துவ உரிமைனா எல்லாத்துக்கும் சமம், தன்னுரிமை அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய உரிமை மற்றும் சொத்துரிமை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா நிலச்சீர்திருத்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களோட அதிகார வரம்பிற்கு உட்பட்டதாக செய்வதற்கு 9வது அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட்டது. ஓகேவா, நில சீர்திருத்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களோட அதிகார வரம்பிற்கு உட்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1953. இது ஒரு கொஸ்டின் ஏரியா, இது ஒரு கொஸ்டின் ஏரியா. ஒவ்வொரு சட்ட திருத்தமும் ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. அதே போல் அந்த சட்ட திருத்தத்தால் எது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின். ஓகேவா. ஸோ ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆண்டு 1953. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. மூணாவது சட்ட திருத்தம் ஆண்டு 1954. இது என்ன அப்படின்னா சுத்திகரிக்கப்படாத பருத்தி, உணவு உற்பத்தி, கால்நடை பராமரிப்பு போன்றவை அதிகார பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கும். நாலாவது சட்ட திருத்தமும் 5வது சட்ட திருத்தமும் ஒரே ஆண்டு தான், 1955. 1955நாலே நம்மளுக்கு அரசியலமைப்பில் என்ன ஞாபகம் வரணும்? குடியுரிமை சட்டம். ஸோ இந்த 4வது சட்ட திருத்தம் 1955ஆம் ஆண்டில் என்ன பண்ணாங்கன்னா சொத்தை கையகப்படுத்தும் போது அதற்கு பதிலாக வழங்கப்பட வேண்டிய நஷ்ட ஈட்டோட தொகையை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சொத்தை வந்து பரிந்துரைக்கிறாங்க, அதை பறிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பதிலாக எவ்வளோ தொகையை வந்து அதற்கு ஈடாக நஷ்டத்தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. 5வது சட்ட திருத்தம் இதுவும் 1955 தான். இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது இது மாநிலம் சம்மந்தப்பட்டதானது. அதாவது மாநிலத்தோட பெயர்களோ அல்லது அதோட எல்லைகளோ பாதிக்கும் பட்சத்தில் ஒரு சட்டம் வருது அப்படின்னா மாநிலங்கள் வந்து தன்னோட கருத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு காலக்கேடு வேணும் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது இந்த சட்ட திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 6வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1956. 6ம் 7ம் ஒரே ஆண்டு தான் இந்த 2 சட்ட திருத்தமும். 6வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களுக்கிடையே வர்த்தகத்தில் சம்பந்தப்பட்ட பொருள்களின் மீது வரி விதிக்கும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டது. அதாவது மாநிலங்களுக்கு இடையில வர்த்தகம் செய்யப்பட்டாலும் ட்ரேடிங் செய்யப்பட்டாலும் அந்த பொருள்கள் மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. 7வதுல 2 இது கொண்டு வந்திருப்பாங்க 7வது சட்ட திருத்தத்தில். அதுக்கும் ஆண்டு 1956 தான். என்னன்னா 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் அங்கீகரிக்கப்பட்டது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை மற்றும் மாநில சட்டசபைகளோட இடங்கள் வந்து மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் மாநில சட்டசபைகளோட இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஸோ இது 2. 8வது சட்ட திருத்தமும் 9வது சட்ட திருத்தமும் ஒரே ஆண்டு 1960. இதில் 8வது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்கும் ஆங்கிலோ இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு சட்டமன்றங்களில் ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா 1970ஆம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது. இதை 23வது சட்டத்திட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டோருக்கும் பழங்குடியினருக்கும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு 1980 வரைக்கும் நீட்டிக்கிறதுக்காக இந்த சட்டத்திட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 8, இங்கே 23. ஓகேவா. அடுத்து 9வது சட்ட திருத்தம். இது ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1960. இது என்னன்னா பெருபரி யூனியன் பகுதிகளை பாகிஸ்தானுக்கு மாற்றுவது தொடர்பானது. ஸோ பெருபரியாக இருக்கக்கூடிய யூனியன் பகுதிகளை பாகிஸ்தானுக்கு மாற்றுறதை பற்றி சொன்னிச்சு. ஸோ இது எதில் மூலிமா வந்தது அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த ஒப்பந்தம் 1958 நடந்துச்சு. ஸோ அது மூலிமா இந்த சட்ட திருத்தத்தில் இதை சொல்லப்பட்டது. 10வது சட்ட திருத்தம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1961. 10வதும் 11வதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆண்டு 1961. ஸோ 10ல் என்ன 11/8 அதாவது ஆகஸ்ட் 11, 1961 தாதா நகர் ஹவேலி இருக்கு இல்லையா, அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இணைக்கப்பட்டது. ஸோ யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, அது இந்தியாவில் ஆகஸ்ட் 11, 1961 இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா இணைக்கப்பட்டது. 11வது சட்ட திருத்தம் அதுவும் 1961 தான். இதில் என்ன நடந்துச்சுன்னா குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் தேர்தலுக்கான தேர்தல் குழு தொடர்பான விதிகள்
இதில் என்ன சேர்க்கப்பட்டது, இதில் என்ன திருத்தப்பட்டது இந்த சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணி அப்படின்னா 11வது சட்ட திருத்தத்தின் மூலிமா இதோட ஆண்டு 1961. அதாவது குடியரசுத் தலைவர் இருக்காங்கல்ல, குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்னென்ன விதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்டது. 12வது சட்ட திருத்தம், இதுவும் 14வது சட்ட திருத்தம் வரைக்கும் ஒரே ஆண்டு தான். 12, 13, 14 இது மூணுக்கும் ஆண்டு 1962 தான். ஸோ 12வது சட்ட திருத்தம் இதிலிருந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணுங்க. 12வது சட்ட திருத்தத்தின் மூலிமா 1962 என்ன நடந்ததுன்னா, டிசம்பர் 20, 1961 கோவா, டையன் டாமன் இருக்கு இல்லையா, இந்த 2 பகுதிகளும் இந்தியாவில் இணைக்கப்பட்டது. அதே போல் 13வது சட்ட திருத்தம், அதுவும் 1962 தான். ஸோ மூணுமே சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு 1962 தான். இதில் எல்லாமே இந்த 3 சட்ட திருத்தத்தின் மூலிமா இணைக்கப்பட்டிருக்கும். அது என்னென்னு பாருங்கள். 13வது சட்ட திருத்தத்தில் டிசம்பர் 1, 1963 நாகாலாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 371A சட்ட திருத்தத்தின் படி, அதாவது 371A சரத்தின் படி மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஸோ இந்த 3 சட்ட திருத்தமே ஒவ்வொரு மாநிலத்தை பற்றி விளக்கக்கூடியது. 12வது சட்ட திருத்தத்தின் மூலிமா டாமண்டையும் கோவா வந்து இந்தியாவில் இணைக்கப்பட்டிருக்கு. 13வது சட்ட திருத்தத்தின் மூலிமா நாகாலாந்துக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. அது 371A சரத்தின் படி. 14வது சட்ட திருத்தம், இதுவும் 1962 தான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிசம்பர் 28, 1962 பாண்டிச்சேரி வந்து இந்தியாவோட யூனியன் பிரதேசமாக இணைக்கப்படுது. அதே போல் அந்த யூனியன் பிரதேசத்தோட மாநில சட்டசபையையும் அமைச்சரவையும் அமைக்கக்கூடிய விதிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த யூனியன் பிரதேசத்துக்குன்னு சட்டசபையும் அமைச்சரவையும் உருவாக்கணும் அப்படிங்கிற விதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா கொண்டு வரப்பட்டது. இது மூணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 15வது சட்ட திருத்தம், 15ம் 16ம் பார்த்திங்கன்னா ஒரே ஆண்டு 1963. 15 என்ன இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா திருத்தப்பட்டது அல்லது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்கல்ல, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது அப்படின்னா 65 அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதே போல் உச்ச நீதிமன்றத்துக்கு 65, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 63 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில டைம் கொஸ்டின்லேயே கேட்டுருக்காங்க 62 அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். அப்போது 63 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 62 கொடுத்துருந்தாங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது என்ன பண்ணாங்கன்னா, இந்த 15வது சட்ட திருத்தம் 1963 படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது அப்படிங்கிறது 60ல் இருந்து 62 உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து உயர்நீதிமன்றங்களோட ஓய்வு பெறும் நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மீண்டும் வேலையில் அமர்ந்தலாம் அப்படிங்கிறது 2 விஷயம்தான். என்னன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட வயது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறும் வயது இருக்குல்ல, அது 60ல் இருந்து 62 உயர்த்திருக்காங்க. அதே போல் அவங்க ஓய்வு பெற்றாங்க அப்படின்னா திரும்ப அவங்க மீண்டும் அந்த வேலையில் அமர்வதற்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற விதிகள் இந்த 15வது சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. 16வது என்ன அப்படின்னா, இதுவும் 1963 தான். தன்னுரிமையை வரையறுக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மத்திய அரசு வந்து ஏதோ ஒரு ரூல் போடுது அப்படின்னா, எனக்கு இந்தந்த உரிமையெல்லாம் இருக்குது, எப்படிப்பா நீங்கள் வந்து என்னை இதில் குறை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு இருக்கக்கூடிய உரிமையை நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாநிலங்கள் சொல்லது தான் தன்னுரிமையை வரையறுக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத இந்த 16வது சட்ட திருத்தம் சொல்லுச்சு. 17வது சட்ட திருத்தம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1964. இது என்ன அப்படின்னா, நீதி புனராய்வு தொடர்பான விதிகள் மறுவரையறை செய்யப்பட்டது. நீதி புனராய்வு தொடர்பாக இருக்கக்கூடிய விதிகள் வந்து திரும்ப மறுவரையறை வந்து செய்யப்பட்டது. அதே போல் 44 புதிய சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 44 புதிய சட்டங்கள் வந்து 9வது அட்டவணையில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க. 17வது சட்ட திருத்தம், அதற்கான ஆண்டு 1964. 18வது சட்ட திருத்தத்திலிருந்து 20வது சட்ட திருத்தம், இது மூணுக்குமே ஆண்டு 1966 தான். சரி, ஓகே. 18வது சட்ட திருத்தம் 1966ஆம் ஆண்டு. இதில் என்ன செஞ்சாங்க, மாநிலம் வந்து மறுவரையறை செய்யப்பட்டது, அவ்வளோதான். 19வது சட்ட திருத்தம், இதுக்கான ஆண்டு 1966 தான். இதில் என்ன அப்படின்னா, தேர்தல் தீர்ப்பாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கப்பட்டது.
தேர்தல் தொடர்பான மனுக்களின் மீது விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுருச்சு. தேர்தல் தீர்ப்பாயங்களை ஒழிச்சிட்டாங்க. அதே போல் தேர்தல் தொடர்பான மனுக்களில் விசாரணை செய்யறதுக்கு அது தொடர்பாக விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டது. 20வது சட்ட திருத்தம், இதுவும் 1966 தான். இது என்னன்னா மாவட்ட நீதிபதிகளோட நியமனம் பற்றிய விதிகளை சொல்லுது. அதுதான் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் தொடர்பான விதிகள், ஒரே லைன். அடுத்து 21வது சட்ட திருத்தம், ஆண்டு 1967. இது என்ன சொல்லுதுன்னா 8வது அட்டவணையில் மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எதுன்னு கேட்டாங்கன்னா அது 8வது அட்டவணை தான். ஸோ 8வது அட்டவணையில் மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 இருக்கு. அந்த 8வது அட்டவணையில் 21வது சட்ட திருத்தத்தின் படி 15வது மொழியா சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. அதை பற்றி இந்த அமெண்ட்மெண்ட் சொல்லுது. அதாவது 21வது சட்ட திருத்தத்தின் மூலிமா 15வது மொழியா சிந்தி மொழி 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அவ்வளோதாங்க. 22வது சட்ட திருத்தம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1969. இதால் என்ன திருத்தப்பட்டதுன்னா, அதாவது மேகாலயா யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டிருக்கும். அதே போல் அஸ்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்திற்குன்னு சில சிறப்பு விதிகளை கொடுத்துருப்பாங்க. 22வது சட்ட திருத்தத்தின் படி மேகாலயா யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு சில சிறப்பு விதிகளும் வழங்கப்பட்டது. 23வது சட்ட திருத்தம் தான் பார்த்தோம்ல, 1970 ஆண்டு. இதோட சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு 1970. 8வது அட்டவணையில் அவங்களுக்கு, அதாவது தாழ்த்தப்பட்டவருக்கும் பழங்குடியினருக்கும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் இடஒதுக்கீட்டுக்கான காலவரையறை பார்த்தீங்கன்னா 1970 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கும். இங்கே 23 இன்னும் 10 வருஷம் சேர்த்து 1980 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது. 24வது சட்ட திருத்தம்னா ஆண்டு 1971, 24, 25, 26, 27. ஸோ இது நாலுக்குமே இந்த 4 சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு 1971 தான். 24வது சட்ட திருத்தம் என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் உள்ளிட்ட அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியும் திருத்தக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு. அடிப்படை உரிமைகள் மட்டும் கிடையாது, அரசியலமைப்பை சேர்ந்த எந்த பகுதியுமே பாராளுமன்றம் திருத்தலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை இருக்கு. அப்படிங்கிற அதிகாரத்தை சொன்னது இந்த 24வது அமெண்ட்மெண்ட். 25வது சட்ட திருத்தம் ஆண்டு 1971 தான். இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 39 சொல்லியிருக்காங்கல்ல, அதுபடி அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு கீழானவையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கீழானவையாக வைக்கப்பட்டன. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் படி அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது 39வது ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி நெறிமுறைகளுக்கு கீழானவையாக வைக்கப்பட்டுருச்சு. 26வது சட்ட திருத்தம் ஆண்டு 1971 தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒரே மெயின் பாயிண்ட்டு, மன்னராட்சியும் மன்னர் மாநிலமும் ஒழிப்பு, மன்னரோட ஆட்சியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த 26வது சட்ட திருத்தத்தின் மூலிமா திருத்தப்பட்டது. 27வது சட்ட திருத்தம் ஆண்டு 1971. இது என்னன்னா வடகிழக்கு மாநிலங்களோட மறு கட்டமைப்பு. ஸோ அதை பற்றி சொன்னது. 28வது சட்ட திருத்தம்னா ஆண்டு 1972. 28, 29, 30 இது மூணுக்கான ஆண்டு பார்த்தீங்கன்னா 1972 தான், இந்த 3 அமெண்ட்மெண்ட்ஸ்க்குமே. ஸோ 28ல் என்ன அப்படின்னா, இந்திய சமூக பணிகளோட உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட்டுருச்சு. 29 இதுக்கான ஆண்டும் 1972 தான். ஸோ என்ன அப்படின்னா, நிலச்சீர்திருத்த சட்டம் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் இயற்றப்பட்டது. ஸோ அந்த கேரள மாநில சட்டசபையில் ஸோ அந்த நிலச்சீர்திருத்த சட்டத்தை 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அதுதான் இந்த 29வது சட்ட திருத்தத்தின் மூலிமா திருத்தப்பட்ட ஒரு திருத்தம். 30வது சட்ட திருத்தம் அப்படின்னா இதுக்கும் ஆண்டு 1972 தான். இது என்ன சொல்லுதுன்னா, சிவில் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அவ்வழக்கின் மதிப்பு 20,000 ரூபாய்க்கு மேல் இருக்க வேண்டும் என்ற வரையறை நீக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும்னா, அதாவது சிவில் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா அந்த வழக்குக்கான மதிப்புங்கிறது 20,000க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அந்த வரையறையை நீக்கிட்டாங்க இந்த 30வது சட்ட திருத்தத்தின் மூலமா. அடுத்து 31, 32. ஸோ இதோட ஆண்டு 1973 ரெண்டுக்குமே. 31வது சட்ட திருத்தம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இதுபடி என்ன திருத்தப்பட்டதுன்னா, மக்களவையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 525 545 உயர்த்தப்பட்டது. ஸோ இதுதான். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் 525 இருந்தது 545 இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா திருத்தப்பட்டிருக்கு. 32வது சட்ட திருத்தம் இதுவும் ஆண்டு 1973 தான். இது மூலிமா ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு சிறப்பு விதிகள் திருத்தப்பட்டது, கொண்டு வரப்பட்டது.
33வது சட்ட திருத்தம் 34, 35, 36 இது 4க்கும் ஆன ஆண்டு 1974 தான். ஸோ 33ல் என்னன்னா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோட ராஜினாமா கடிதத்தை அவைத்தலைவர் ஏற்றுக்கொள்வது தொடர்பான விதிமுறைகள். ஸோ அவர் வந்து ஏற்றுக்கிறாருன்னா அதுக்கு என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. 34வது அதாவது சட்ட திருத்தத்தின்படி அதுவும் ஆண்டு 1974 தான். 9வது அட்டவணை அப்படிங்கிறது மாற்றப்பட்டது. 35வது சட்ட திருத்தம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 35, 36 நல்லா கவனிங்க. 35வது சட்ட திருத்தத்தின்படி சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒருங்கிணைந்த மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இம்பார்ட்டன்ட். அதே போல் 36 இதுக்கான ஆண்டு 1974 தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 26, 1975 அப்போது சிக்கிம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான மாநில அந்தஸ்து சிக்கிமுக்கு வந்து கொடுக்கப்பட்டது இந்த 36வது சட்ட திருத்தத்தின் மூலமாக. ஸோ 36வது சட்ட திருத்தத்தின் மூலமாக திருத்தப்பட்டது என்ன அப்படின்னா, சிக்கிமிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. சிக்கிம் எத்தனையாவது மாநிலம் அப்படின்னா 22வது மாநிலம். எப்போ டேட் அப்படின்னா 26/4/1975. 37, 38, 39 இது 3க்கான ஆண்டு சேம். இந்த சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு 1975. 37வது சட்ட திருத்தம் 1975. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அருணாச்சல பிரதேசத்தில் மாநில சட்டசபையும் அமைச்சரவையும் அமைப்பதற்கான விதிகள் பற்றி சொல்லுது. அதே போல் 38வது சட்ட திருத்தம் 1975 தான். குடியரசுத் தலைவர், ஆளுநர் மற்றும் LT ஆளுநர் ஆகியோரால் வெளியிடப்பட்ட அவசர சட்டம். அதே போல நீதிமன்றங்களின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டதாக ஆக்கப்பட்டது. அதாவது குடியரசுத் தலைவர், ஆளுநர், லெப்டினன்ட் கவர்னர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களால வெளியிடப்பட்ட அவசர சட்டம் நீதிமன்றங்களோட அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டதாக ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து 39வது சட்ட திருத்தம் ஆண்டு 1975 தான். இது என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மக்களவை சபாநாயகர் ஆகியோரோட தேர்தல்களை நீதிமன்றத்தில் எதிர்க்க முடியாது. ஸோ இவங்களுடைய இவங்களுடைய தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் எதிர்க்க முடியாது அப்படிங்கிறத இந்த 39வது சட்ட திருத்தத்தில் திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. 40, 41, 42 ஸோ அதே போல் 42 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வந்து 1976 தான். இதில் அதிகமாக நீங்கள் வந்து படித்தது இந்த 42வது சட்ட திருத்தமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வர கிளைமேக்ஸே இதுதான். 42வது சட்ட திருத்தத்தின் மூலிமா தான் நம்ம அரசியலமைப்பில் நிறைய சட்ட திருத்தத்தை இந்த சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணி நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. ஸோ இதை ரெண்டையும் பார்த்துட்டு அடுத்து அதுக்கு என்ட்ரி ஆகும். 40வது சட்ட திருத்தம்ங்கிறது ஆண்டு 1976 தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணையில் புதிய விவகாரங்கள் வந்து இணைக்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 9வது அட்டவணை வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி 34வது சட்ட திருத்தம் 1974ஆம் ஆண்டில் பார்த்துட்டோம். இங்கே 40வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மாற்றப்பட்டதுன்னு பார்த்தோம்ல, என்ன இந்த இடத்துல மாற்றிருக்காங்கன்னா 9வது அட்டவணையில் புதிய விவகாரங்கள்லாம் வந்து இணைக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள நதிகளோட நீர் மீது பாராளுமன்றத்திற்கு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும். அடுத்து 41 1976 தான். இது என்னன்னா, மாநில மற்றும் கூட்டு மாநில பொதுப்பணி ஆணையை உறுப்பினர்களின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62 உயர்த்தப்பட்டது. அங்கே எப்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட வயது 60லிருந்து 62ன்னு பார்த்தோமோ, அதே போல் 41வது சட்ட திருத்தத்தின்படி மாநில மற்றும் கூட்டு மாநில பொதுப்பணி ஆணைய உறுப்பினர்களோட ஓய்வு பெறும் வயதுங்கிறது 60லிருந்து 62 உயர்த்தப்பட்டதை பற்றி சொல்லுது. 42வது சட்ட திருத்தம் இப்போதான் இதான் கிளைமேக்ஸு. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பாருங்கள். 42வது சட்ட திருத்தம்னா ஆண்டு 1976. ஃபஸ்ட்டு என்ன, மதச்சார்பற்ற, சமத்துவ மற்றும் ஒருங்கிணைந்த ஆகிய வார்த்தைகள் வந்து முகப்புரையில் இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா சேர்க்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மதச்சார்பற்ற, சமத்துவ, ஒருங்கிணைந்த. அதே போல் 2வது, அரசியலமைப்பு திருத்தத்தின் செல்லத்தக்க தன்மையின் மீது எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்னு 368A ஆர்டிக்கல் படி சொல்லப்பட்டது. இந்த சட்ட திருத்தத்தால் அரசியலமைப்பு திருத்தத்தில், அதாவது அரசியலமைப்பு திருத்தத்தோட செல்லத்தக்க தன்மையின் மீது ஏதோ கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பக்கூடாது, முடியாது அப்படிங்கிறத 368A ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா சொல்லப்பட்டது. திரும்ப இன்னொன்று என்ன அப்படின்னா, அரசு கொள்கையின் வழிகாட்டி நெறிமுறையின் விஸ்தரிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து, அடிப்படை உரிமைகளை விட அரசு கொள்கையின் வழிகாட்டி நெறிமுறைகளுக்கு முக்கியத்துவம் வந்து அளிக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகளோட அரசு கொள்கையின் வழிகாட்டி நெறிமுறைகளுக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு.
அதே போல் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டின் படி அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பகுதி 4A சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகளுக்கான பகுதி என்னன்னு கேட்டால் 4Aன்னு சொல்லுவோம். ஸோ அது எதால் சேர்க்கப்பட்டதுன்னா இவங்களால தான். அடிப்படை உரிமைகளின் மீதான கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த 42வது சட்ட திருத்தத்தின் மூலம். திரும்ப மக்களவை மற்றும் மாநில சட்டசபையின் பதவிக்காலம் தேசிய நெருக்கடி நிலையின் போது 6 வருடங்களாக அதிகரிக்கப்பட்டது. அதாவது மக்களவையோட பதவிக்காலமும் மாநில சட்டசபையோட பதவிக்காலமும் இப்போது தேசிய நெருக்கடி நிலை இருக்குன்னா அந்த பட்சத்தில் அவங்களுடைய பதவிக்காலம் 6 வருடங்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த 42வது சட்டத்திருத்தத்தின் படி. திரும்ப என்ன இருக்குன்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டசபையின் தொகுதிகளை மறுசீரமைப்பது 2001ஆம் ஆண்டு வரை 1971ஆம் ஆண்டின் மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டசபையோட தொகுதிகளை மறுசீரமைக்கணும் அப்படின்னா 2001ஆம் ஆண்டு வரைக்குமே 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் நிர்வாக தீர்ப்பாயங்கள் உருவாக வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? அது பகுதி 14A சேர்க்கப்பட்டது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, இதுபடி மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளோட கூட்டங்களை நடத்த குறைந்தபட்ச உறுப்பினர்களோட வருகை அவசியம் இல்லை. இவங்களாம் வந்தாதான், இவங்கனாச்சும் அதாவது 3ல் 1 பங்குனாச்சும் வந்தாதான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவ்வளோதான் வரணும், இவ்வளோ வந்தாதான் இதை நடத்த முடியும் அப்படிங்கிறத இல்லை, அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல் அமைச்சரவையோட அறிவுரையின்படி குடியரசுத் தலைவர் செயல்பட வேண்டும். அமைச்சரவையோட அறிவுரைப்படி குடியரசுத் தலைவர் செயல்பாட்டில் இருக்கணும். நெருக்கடி நிலை விதிகள் அல்லது தேசிய நெருக்கடி நிலையை இந்திய பிரதேசத்தின் ஒரு பகுதியில் பிரகடனம் செய்யலாம். குடியரசுத் தலைவரின் ஆட்சி ஒரு தடவை நீடிக்கும் காலம் 6 மாதத்திலிருந்து 1 வருடமாக உயர்த்தப்பட்டது இந்த 44வது சட்ட திருத்தத்தின் படி. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இந்த சட்ட திருத்தத்திலே அதிகமாக பயன்படுத்தினதுன்னா 42வது சட்ட திருத்தம், அடுத்து 44வது சட்ட திருத்தமும் தான். 43 பாருங்க, இது ஆண்டு 1978, 44க்கும் 1978 தான். ஸோ 43 என்னன்னா, நீதித்துறையோட உரிமைகளும் அதிகாரங்களும் காக்கப்பட்டது, ஸோ பாதுகாக்கப்பட்டது. அடுத்து ஒரு அமைப்பை தேசத்திற்கு எதிரானது என்று அறிவிக்க பாராளுமன்றத்திற்கு இருந்த அதிகாரம் நீக்கப்பட்டது. ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவிற்கு எதிரானது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும், அதை இந்த சட்டத்திருத்தத்தின் மூலிமா நீக்கப்பட்டுருச்சு. அடுத்து 44, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 44வது சட்ட திருத்தம். ஸோ 42ம் 44ம் அடிக்கடி நம்ம இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம். பாருங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொத்தின் மீதான அடிப்படை உரிமைகள் நீக்கப்பட்டுச்சு. மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளோட பதவிக்காலம் மீண்டும் 5 வருடங்களாக குறைக்கப்பட்டது. 6 ஆண்டுகள்லேருந்து திரும்ப 5 ஆண்டுகளாக குறைச்சிட்டாங்க. அடுத்து பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டசபையில் உறுப்பினர்களுடைய தகுதிகளின் மீதான பிரச்சனைகள் முறையே குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரால் முடிவு செய்யப்படும். அதாவது பாராளுமன்றமோ அல்லது மாநில சட்டசபையிலேயோ உறுப்பினர்களோட தகுதிகள் அந்த ரிலேட்டடில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலிமா கொண்டு வரப்பட்டது. அடுத்து சட்டசபையில் கூட்டங்களை நடத்த தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை பற்றிய விதிகள் 42வது திருத்தத்திற்கு முன்பு இருந்தவாறே மாற்றப்பட்டது. ஸோ 42வது திருத்தத்திற்கு முன்பு எப்படி இருந்துச்சோ 42ல் மாற்றினதை அதுக்கு முன்னாடி பிஃபோர் 42 அந்த சட்டத்திருத்தத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை திரும்ப கொண்டு 44ல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரியே. அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் பற்றிய சர்ச்சைகளின் மீது உச்சநீதிமன்றமும் பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டசபைகளின் உறுப்பினர்களுடைய தேர்தலில் ஏற்படும் சர்ச்சைகளில் மீது உயர்நீதிமன்றங்களுக்கும் முடிவெடுக்கும் என்று கூறப்பட்டது. அதாவது குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் பற்றிய சர்ச்சைகளில் அது மீது உச்சநீதிமன்றமும் பாராளுமன்றமும் மாநில சட்டசபைகளுடைய உறுப்பினர்களுடைய தேர்தலில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகள்லையும் உயர்நீதிமன்றங்களும் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல் கேபினட்டோட எழுத்துப்பூர்வமான பரிந்துரையை பெற்றாலன்றி தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்ய முடியாது. ஸோ பெறாத இருந்துட்டாங்க அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்ய முடியாது.
அடுத்து ஃபைனலாக வாழும் உரிமை தன்னுரிமை ஆர்டிகல் 20 மற்றும் 21 மற்றும் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 19(1)A ஆகியவை மீண்டும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து 45வது சட்ட திருத்தம், இது ஆண்டு 1980. இது என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில சட்டசபைகளில் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு மேலும் 10 வருடங்களுக்கு நீடிக்கப்படுது. திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்துருச்சு. 8வது அட்டவணையில் ஒரு 10 ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அடுத்து 23 வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் 1980 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கும். இப்போது 45 வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 10 ஆண்டுகள், அப்போது 1990 வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1980 இங்கே முடியுது இல்லை, ஸோ அந்த முடிவுறப்ப திரும்ப 10 ஆண்டுகள் அதிகரிச்சிட்டாங்க. அடுத்து 46வது சட்ட திருத்தம் ஆண்டு 1982. இது மாநில அரசுகளால் விதிக்கப்பட்ட விற்பனை வரி மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. மாநில அரசுகளால் விதிக்கப்பட்ட விற்பனை வரி வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமைப்பு செய்யப்பட்டது இந்த 46வது சட்ட திருத்தத்தின் மூலிமா ஆண்டு 1982. 47, 48, 49, 50, 51 இது 6க்குமான ஆண்டு 5க்குமான ஆண்டு 47லேருந்து 51 வரைக்கும் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1984 தான். ஸோ என்னென்னு பார்க்கலாம். 47வது சட்ட திருத்தம் ஆண்டு 1984. இதில் என்னென்னா நில சீர்திருத்தங்கள் தொடர்பான 14 புதிய விதிகள் வந்து 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல் 48வது சட்ட திருத்தம் இதுவும் ஆண்டு 1984 தான். இது என்னன்னா பஞ்சாப்ல அமலாக்கப்பட்ட குடியரசுத் தலைவரோட ஆட்சி 2 வருடங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுருச்சு இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா. திரும்ப 49வது சட்ட திருத்தம் அது ஆண்டு 1984 தான். இது என்னன்னா திரிபுரா மாநில பழங்குடியின பகுதிகளை பற்றி சட்டங்கள் இயற்ற பாராளுமன்றத்திற்கும் திரிபுரா மாநில சட்டசபைக்கும் அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத இந்த சட்ட திருத்தம் சொல்லப்பட்டது. இம்பார்ட்டன்ட். 50வது சட்ட திருத்தம் இதுவும் 1984 தான். ஆயுதப்படையின் உறுப்பினர்களுடைய அடிப்படை உரிமைகளை சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஆயுதப்படை உறுப்பினர்களோட அடிப்படை உரிமைகளை சட்டத்தின் மூலிமா கட்டுப்படுத்துறதுக்கு பாராளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற அதிகாரம் இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா வழங்கப்பட்டது. 51வது சட்ட திருத்தம் இதுவும் 1984 தான். இதில் நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களோட எஸ்டிக்கான இடஒதுக்கீடை பற்றி இந்த சட்ட திருத்தத்தில் சொல்லப்பட்டது. நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் எஸ்டி. 52 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1985. இது எதை பற்றி சொல்லுதுன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் தொடர்பான விதிகள் பற்றி இதில் மூலிமா திருத்தப்பட்டது. 52வது சட்ட திருத்தம். 53வது சட்ட திருத்தமும் 54, 55 இது 3மே ஆண்டு 1986. 53 என்ன சொல்லுதுன்னா, அதாவது பிப்ரவரி 20, 1987 இந்தியாவின் 23வது மாநிலமாக மிசோரம் வந்து இணைக்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த சரத்தின்படி இணைக்கப்பட்டதுன்னா 371G. ஓகேவா? ஸோ அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா? 53வது சட்ட திருத்தத்தின் மூலிமா. எப்போ? பிப்ரவரி 20, 1987. அதே போல் 54வது சட்ட திருத்தம் ஆண்டு 1986 தான். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் சம்பளமும் படியும் உயர்த்தப்பட்டது. ஸோ இது மூலிமா அவங்களுடைய உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட சம்பளம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கும். 55 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட 23வது மாநிலமாக மிசோரம் வந்து இணைக்கப்பட்டது 53வது சட்ட திருத்தம். அதே போல் அதே பிப்ரவரி 20, 1987 இந்தியாவோட 24வது மாநிலமாக 55வது சட்ட திருத்தத்தின்படி அருணாச்சல பிரதேசம் 371H சரத்தின்படி இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து 56வது சட்ட திருத்தம் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1987 இதுக்கான ஆண்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 30, 1987 இந்தியாவோட 25வது மாநிலமாக 56வது சட்ட திருத்தத்தின்படி கோவா இணைக்கப்பட்டது. இது 3 வெரி 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 இம்பார்ட்டன்ட் காய்ஸ். 53 23வது மாநிலம் மிசோரம். எந்த ஆர்டிக்கல்? 371G. டேட் பிப்ரவரி 20, 1987. அதே போல் 24வது மாநிலமாக அருணாச்சல பிரதேசம். டேட் 20/2/1987. அதே பிப்ரவரி 20, 1987 தான். ஆர்டிக்கல் 371H. சட்ட திருத்தம் 55. 25வது மாநிலமாக இணைக்கப்பட்டது கோவா. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம்? 56. 56வது சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு 1987. எப்போ இணைக்கப்பட்டதுன்னா மே 30, 1987. அடுத்து 57வது சட்ட திருத்தமும் 58வது சட்ட திருத்தமும் ஒரே ஆண்டு 1987 தான். அதாவது 57வது சட்ட திருத்தத்தின்படி
மிசோராம், நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மக்களவையிலும் அம்மாநிலங்களின் சட்டசபையிலையும் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு மேலும் மேம்படுத்தப்பட்டிருக்கு, உயர்த்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிகாரங்கள் வந்து இன்னும் உயர்த்தப்பட்டிருக்கு. ஆர்டிக்கல் 332 இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. 58வது சட்ட திருத்தம் ஆண்டு 1987 அரசியலமைப்பின் அதிகார மூல வாரியம் இந்தியில் இருப்பதற்கான விதிகள் பற்றி சொல்லுது. அதாவது அரசியலமைப்போட அதிகார மூல வாரியம் இருக்கு இல்லையா, ஸோ மெயின் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலம்னு சொல்லுவோம், அது இந்தியில இருப்பதற்கான விதிகளை பற்றி சொல்லுது. அடுத்த 59வது சட்ட திருத்தமும் 60, 61 இது மூணுக்குமான ஆண்டு 1988 தான். ஸோ 59 1988ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாபோட குடியரசுத் தலைவரோட ஆட்சி காலம் 3 வருடங்கள் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கும். அதே போல் உள்நாட்டு கிளர்ச்சிகளின் அடிப்படையில் பஞ்சாபில் தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்துவதற்கான விதிகளும் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டிருக்கும். 60வது சட்ட திருத்தம் ஆண்டு இதுக்கும் 1988 தான். இது என்ன சொல்லுதுன்னா, உள்நாட்டு அதிகாரிகளால் விதிக்கப்படும் தொழில் வரியில் அதிகபட்ச தொகை 250 2500 ரூபாயா அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த சட்ட திருத்தத்தின்படி. அதே போல் 61வது சட்ட திருத்தம் ஆண்டு 1988 இதன்படி மார்ச் 28, 1989 வாக்குரிமை பெறுவதற்கான வயது வரம்பு 21 18 குறைக்கப்பட்டுருச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இது 61வது சட்ட திருத்தத்தின்படி வயது வரம்பு 21 18 குறைக்கப்பட்டிருக்கு வாக்குரிமை பெறுவதற்கு. ஸோ டேட் 28/3/1989. 62வது சட்ட திருத்தம் 63 இது ரெண்டுக்குமே ஆண்டு 1989. ஸோ 62வது சட்ட திருத்தத்தால் திருத்தப்பட்டது என்ன, மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளோட தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு மேலும் 10 வருடம் திரும்ப இருந்தா அப்படிதான் வருது. ஸோ 10 ஆண்டுகள் போக போக திரும்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சட்டமன்றம், அடுத்து இப்படி வந்துக்கிட்டே இருக்க சட்டசபை, அடுத்து இப்படி ஒவ்வொரு இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. இங்கே மக்களவைக்கும் மாநில சட்டசபைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடியினர் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு திரும்ப 10 ஆண்டுகள் அதிகரிக்கிறாங்க இடஒதுக்கீடு. அடுத்து 63 ஆண்டு 1989 தான். இது பஞ்சாப் மாநிலத்தில் நெருக்கடி நிலையின் போது வாழும் உரிமையும் தன்னுரிமையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நெருக்கடி காலத்தப்போ அங்கே வாழக்கூடிய உரிமையும், ஸோ அதுக்கான அந்த மாநிலத்துக்கான தன்னுரிமையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கான திருத்தத்தை இந்த சட்ட திருத்தம் சொல்லுது. அடுத்து 64, 65, 66, 67 இந்த 4க்கான ஆண்டு 1990 தான். ஸோ இந்த சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு 64 என்ன சொல்லுதுன்னா, பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதாவது 1987 மே 11 வந்து அமலுக்கு வந்தது. குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போ வரும், அங்கே தேசிய நெருக்கடி நிலை வந்திருந்தது அப்படின்னா இந்த இது வரும், ஓகேவா. ஸோ அப்போ மாநில நெருக்கடி நிலை அந்த பட்சத்தில் எப்போ வந்துச்சுன்னா 1987 மே 11 அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா அது மேலும் 6 மாதம் வந்து நீட்டிப்பு வழங்கப்பட்டது. 65 இதுவும் 1990 தான். இது எது சொல்லுது அப்படின்னா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய குழுவிற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது. ஆர்டிகல் 338, 338A இது படி. அடுத்து 66வது சட்ட திருத்தம் ஆண்டு 1990. இது நில சீர்திருத்தங்கள் தொடர்பாக மாநிலங்களினால் இயற்றப்பட்ட 25 சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. அதாவது இந்த 66வது சட்ட திருத்தத்தின்படி இதுக்கான ஆண்டு 1990 தான். நில சீர்திருத்தங்கள் தொடர்பான மாநிலங்களால் இயற்றப்பட்ட 25 சட்டங்களும் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு. நில சீர்திருத்தம் தொடர்பான இதுவே வந்து அட்டவணைனா 9வது அட்டவணை தான். ஸோ அப்போ புதுசாக இயற்றப்பட்ட 25 சட்டங்களும் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு. 67வது சட்ட திருத்தத்துக்கும் ஆண்டு 1990 தான். இது என்ன சொல்லுதுன்னா, பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாக்கப்பட்டதில்ல. ஸோ அந்த நாள்ல இருந்து எப்போ அமலாக்கப்பட்டது, 1987 மே 11 பார்த்தோம். அதிலிருந்து 4 வருடங்களுக்கு திரும்ப இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் 64வது சட்ட திருத்தத்தில் ஸோ அமலுக்கு வந்தது 1987 மே 11, மேலும் 6 மாதம் நீட்டிக்கிறாங்க. திரும்ப 67ல் அப்போயிலிருந்து திரும்ப 4 வருடங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா. 68வது சட்ட திருத்தம், 69வது சட்ட திருத்தம் இது ரெண்டுக்குமான ஆண்டு 1991 தான். ஸோ 68 என்ன சொல்லுது, பஞ்சாப் மாநிலத்தோட குடியரசுத் தலைவர் ஆட்சி 5 வருடத்திற்கு நீக்கப்பட்டது. இங்கே 4ல இருந்து திரும்ப 1 வருடத்தை சேர்த்து 5 வருடமாக நீடிச்சிட்டாங்க. 69 என்ன சொல்லுதுன்னா,
பிப்ரவரி 1, 1991 டெல்லி யூனியன் பிரதேசம் டெல்லி தேசிய தலைநகர் என பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டத்திட்டத்தின்படி டெல்லி யூனியன் பிரதேசங்கிறது டெல்லி தேசிய தலைநகர்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. மேலும் டெல்லிக்கு 70 இடங்களை கொண்ட மாநில சட்டசபையும் வழங்கப்பட்டிருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 70வது சட்ட திருத்தம் 71, 71, 72, 73, 74. ஸோ இதுவரைக்குமான ஆண்டு 1992 தான். ஸோ 70வது சட்ட திருத்தம்னா ஆண்டு 1992. இதில் என்ன, டெல்லி பாண்டிச்சேரியோட சட்டசபை உறுப்பினருக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. டெல்லி பாண்டிச்சேரி சட்டசபை உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னா இருக்கும் பட்சத்தில் அவங்க குடியரசுத் தலைவரில் தேர்தலில் பங்கேற்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதே போல் 71வது சட்ட திருத்தம்னா ஆண்டு 1992 தான். இதுபடி கொங்கணி, மணிப்பூர், நேபாளி ஆகிய மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி ஆகிய மொழிகள் வந்து 8வது அட்டவணையில் இந்த 71வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இம்பார்ட்டன்ட். 72வது சட்ட திருத்தம் இதுக்கும் ஆண்டு 1992 தான். திரிபுரா மாநில சட்டசபையில் பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இடங்களை சட்டப்படி முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த 72வது சட்ட திருத்தத்தின் மூலமா திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. 73வது சட்ட திருத்தம் இதுவும் ஆண்டு 1992 தான். என்ன அப்படின்னா ஏப்ரல் 24, 1993 பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, அதாவது பகுதி 9 அட்டவணை 11 இதில் 29 பணிகள் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. பகுதி 9 அட்டவணை 11 படி 29 பணிகள் வந்து இந்த ஏப்ரல் 24, 1993 சேர்க்கப்பட்டிருக்கு. 74வது சட்ட திருத்தம் 1992 என்ன திருத்தம் கொண்டு வந்ததுன்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1993 ஜூலை 1, 1993 நகராட்சி அமைப்பு பகுதி 9A அட்டவணை 12 படி 18 பணிகள் வந்து இந்த நகராட்சி அமைப்பில் சேர்க்கணும் அப்படிங்கிற திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. 75, 76 ஒரே ஆண்டு 1994 தான். 75 என்ன சொல்லுதுன்னா, வீட்டு உரிமையாளருக்கும் வாடகைக்கு குடியிருப்போருக்கும் இடையே ஏற்படும் பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பதற்காக சிறப்பு நிர்வாக தீர்வாயங்களை அமைப்பதற்கான விதிகள் தொடர்பை பற்றி சொன்னிச்சு. அதுக்காக கொண்டு வரப்பட்ட விதி ஆர்டிக்கல் 323B. அதாவது இப்போ ஒருத்தவங்க வீட்டில் போய் ஒருத்தவங்க வாடகைக்கு குடியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா அது கூடிய சீக்கிரத்தில் விரைவில் தீர்க்கணும் அப்படிங்கிற விதியை வந்து கொண்டு வந்துச்சு. 76வது சட்ட திருத்தம் இதுவும் 1994 தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31, 1994 இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழ்நாடு சட்டசபையால் இயற்றப்பட்ட சட்டங்கள் 9வது அட்டவணையில் இணைக்கப்படுது. 77, 78 இது ரெண்டுமே 1995 தான். 77வது சட்ட திருத்தத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா பொது பணிகளில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான பதவி உயர்வுகள் அளிப்பது தொடர்பான விதிகள். ஸோ பொது பணிகளில் தாழ்த்தப்பட்டோரோ அல்லது பழங்குடியினரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வுகளை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் வந்து இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா கொண்டு வரப்பட்டது. 78வது சட்ட திருத்தமும் 1995 தான். இதில் என்னன்னா பல மாநிலங்களால் இயற்றப்பட்ட சில நிலச்சீர்திருத்த சட்டங்கள் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. நிலச்சீர்திருத்த சட்டங்கள்னாலே அது 9வது அட்டவணை தான். ஸோ அப்போது இது எந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா பல மாநிலங்கள் அப்படிங்கும் போது இது 78. கேரள மாநிலமும் பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்கில். இங்கே 78வது சட்ட திருத்தத்தின் மூலிமா பல மாநிலங்களால் இயற்றப்பட்ட சில நிலச்சீர்திருத்த சட்டங்களும் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு. 79 இந்த சட்டத்திட்டத்துக்கான ஆண்டு 1999. மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினரோட வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு மேலும் 10 ஆண்டு திரும்ப வந்துருச்சு. திரும்ப இங்கே 10 ஆண்டை நீட்டிக்கிறாங்க. 80, 81, 82, 83, 84 வரைக்கும் இந்த 5 சட்டத்திட்டத்துக்கான ஆண்டு 2000 தான். 80 என்ன 10வது நிதிக்குழுவோட பரிந்துரை அடிப்படையாக கொண்டு மத்திய மாநில அரசுகளுடைய வரிகளை பகிர்ந்தளிக்க மாற்றுரிமை வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா. 81 வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு தான். அரசியலமைப்போட விதி 16 கீழே தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட காலியாக உள்ள இடங்கள் பின்வரும் வருடம் அல்லது வருடங்களில் நிரப்பப்பட வேண்டிய சிறப்பு காலி இடங்களாக கருதப்படும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழங்குடியினருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட இடம் வந்து காலியாக இருக்கும் பட்சத்தில் இந்த வருடத்துக்குள்ள அவங்களுடைய இடத்தை வந்து நிரப்புறத்துக்கு சிறப்பு காலி இடங்களாக வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லி விதி 16 படி இந்த சட்ட திருத்தத்தின் மூலிமா திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 82 அதுக்கான ஆண்டு 2000 தான். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு பதவி உயர்வு தேர்வுகளில் பெற வேண்டிய தகுதி மதிப்பெண்களை
தளர்த்துதல், ஸோ குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க வந்து தாழ்த்தப்பட்டோரோ அல்லது பழங்குடியினருக்கோ பதவி உயர்வு தேர்வு வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான தகுதிக்கான மதிப்பெண்களை தளர்த்துறதை பற்றி சொல்லுது. 83/2000 தான். இது என்னன்னா, அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பஞ்சாயத்தில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பழங்குடியினராக இருந்தால் அப்பஞ்சாயத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வழங்க தேவையில்லை. அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பஞ்சாயத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருமே, ஒரு பஞ்சாயத்தில் இருக்கவங்க எல்லாருமே பழங்குடியினராக தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்தில் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிறத இந்த சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 83வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு. திருத்தம் 84வது சட்ட திருத்தம் ஆண்டு 2000. இதில் 2 விஷயம் சொல்லுது. 2000 ஆண்டு நவம்பர் 1, 9, நவம்பர் 15 தேதிகள் முறையே சத்தீஸ்கர், உத்தராஞ்சல், அதாவது நவம்பர் 9 சத்தீஸ்கர், நவம்பர் 9 உத்தராஞ்சல், நவம்பர் 15 ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 84வது சட்ட திருத்தம் 2000 படி. அதே போல் லோக்சபா மற்றும் சட்டசபையின் தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் கொண்டு வர தடையை 2022 வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படிங்கிற திருத்தத்தையும் கொண்டு வந்துச்சு. 85, 86 இது இந்த 2 சட்ட திருத்தத்துக்கான ஆண்டு 2002. 85வது சட்ட திருத்தத்தின் என்னப்பா சொன்னாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினரோட பதவி உயர்வு தொடர்பான ஒதுக்கீடு மீண்டும் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து உயர்த்தப்படலை, அந்த தொடர்பான ஒதுக்கீடு வந்து மீண்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 86வது சட்ட திருத்தம், இது 2006 தான். ஆர்டிக்கல் 21A. ஸோ ஆர்டிக்கல் 21A அப்படின்னாலே தொடக்க கல்வி பெறும் உரிமை குழந்தைகளுக்கு. ஸோ அதுதான் கட்டாய கல்வி. ஆர்டிக்கல் 45 குழந்தைகள் பராமரிப்பு. ஆர்டிக்கல் 51A பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புதல். இது எல்லாமே இந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா தான் சேர்க்கப்பட்டது. 87வது சட்ட திருத்தம் 88, 89, 90, 91, 92 வரைக்கும் ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2003 தான். ஸோ இந்த 6 சட்டத்திருத்தத்துக்கான ஆண்டு 2003. 87 என்ன சொல்லுதுன்னா, தொகுதி மறுசீரமைப்பை 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. தொகுதி வந்து மறுசீரமைப்பு செய்கிறீங்கன்னா அது 2001 கணக்கெடுப்பு எடுக்கும்போது எந்த இதில் இருந்துச்சோ அதை அடிப்படையாக கொண்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. 88 இதுவும் ஆண்டு 2003 தான். இதில் ஆர்டிக்கல் 268A சேர்க்கப்பட்டிருக்கு. சேவை வரி விதிப்பது தொடர்பாக 92 சேவைகளின் மீதான வரி என்ற பகுதி 7வது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மத்திய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது 92C அதுக்கான சரத்து 92C வந்து பார்த்திங்கன்னா அது மீதான வரியை பகுதி 7வது அட்டவணையில் உள்ள மத்திய பட்டியலில் சேர்த்திருக்கு. 89 இது ஆண்டு 2003 தான். இது என்னன்னா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் தனித்தனியாக வந்து பிரிக்கப்படுது. ஆர்டிக்கல் 338, 338A படி. அடுத்து 90வது சட்ட திருத்தம், இது 2003 தான். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் போடாலாந்து பிரதேசத்திற்கு தொகுதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு. போடாலாந்துக்கு, ஓகேவா? அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் 90வது சட்ட திருத்தம், இது இம்பார்ட்டன்ட். 91 இது 2003 தான். ஃபஸ்ட்டு மத்திய அமைச்சரவையில் பிரதமர் உள்ளிட்ட இதர அமைச்சர்கள் எண்ணிக்கை லோக்சபையோட ஆர்டிக்கல் 75(1)A இந்த படி மொத்த எண்ணிக்கையில் 15% மிகாமல் இருக்க வேண்டும். இது சட்டசபைக்கு பொருந்தும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அதாவது மத்திய அமைச்சரவையில் பிரதமர் உள்ளிட்ட இதர அமைச்சர்களோட எண்ணிக்கை லோக்சபையோட மொத்த எண்ணிக்கையில் 15% மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னிச்சு. அது சட்டசபைக்கும் இதுதான் பொருந்தும் அப்படின்னு இந்த சட்டத்திருத்தம் 90வது சட்டத்திருத்தம் சொன்னிச்சு. ஆர்டிக்கல் 75(1)A யூஸ் பண்ணி. அடுத்து சிறிய மாநிலங்களில், அதாவது கோவா, சிக்கிம், மிசோரம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாநிலங்களில் அமைச்சர்களோட எண்ணிக்கை 12க்கு குறையக்கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னிச்சு. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்ட உறுப்பினர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அமைச்சர் பதவிக்கு நியமிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லிச்சு. கட்சித்தாவல் தடை சட்டத்தின் படி ஒருத்தவங்க கட்சித்தாவல் செஞ்சிடறாங்க, நடவடிக்கை அந்த உறுப்பினர் மீது எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் அமைச்சர் பதவிக்கு நியமிக்க கூடாது அவரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 92 ஆண்டு 2003 தான். இது போடோ, டோக்ரி, மைதிலி மற்றும் சாந்த்லி இந்த மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 92வது சட்டத்திட்டத்தின்படி ஆண்டு 2003. போடோ, டோக்ரி, மைதிலி மற்றும் சாந்த்லி. 93வது சட்ட திருத்தம், 94வது சட்ட திருத்தம், இது ரெண்டுக்கான ஆண்டு 2006. ஸோ 93வது சட்டத்திட்டத்தின்படி தனியார் நிறுவனங்களில் சிறுபான்மையினர் நிறுவனங்கள் தவிர சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர்
எஸ்சி எஸ்டி வகுப்பினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வழிவகை வந்து செய்யப்பட்டது. தனியார் நிறுவனங்களில் சிறுபான்மை நிறுவனங்களை தவிர சின்ன சின்ன நிறுவனங்களை தவிர சமூக மற்றும் கல்வி ரீதியாக அப்படின்னா அது பெரிய லெவலில் இருக்கும். அந்த கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினராக இருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி வகுப்பினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத இந்த சட்ட திருத்தம் சொல்லுது. அடுத்து 94வது சட்ட திருத்தம் இம்பார்ட்டன்ட். சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத 2006 இந்த 94வது சட்ட திருத்தம் செஞ்சது. 95 இதுக்கான ஆண்டு 2010. இது என்ன அப்படின்னா லோக்சபை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான ஒதுக்கீட்டை 60 வருடங்களில் இருந்து 70 வருடங்களாக உயர்த்தியது. ஆர்டிகல் 334 படி இது இம்பார்ட்டன்ட். 60 வருடங்கள்ல இருந்து 70 வருடங்களாக எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான லோக்சபை மற்றும் மாநில சட்டசபை பேரவைகளில் உள்ள இடஒதுக்கீடு வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. 96வது சட்ட திருத்தம் இதுக்கான ஆண்டு 2011. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரியா மாநிலத்தோட பேர் ஒடியா அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. 96வது சட்ட திருத்தம் 2011 ஆண்டு. 97வது சட்ட திருத்தம் ஆண்டு 2012. இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 9B சேர்க்கப்பட்டிருக்கு. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது அதுதான் இது செஞ்ச திருத்தம். 98வது சட்ட திருத்தத்தால் என்ன திருத்தம்னா இதுக்கான ஆண்டு 2013. ஹைதராபாத் கர்நாடக பகுதிகளோட மேம்பாட்டிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கர்நாடக கவர்னருக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ ஹைதராபாத் கர்நாடக பகுதிகளோட மேம்பாட்டிற்கு என்னென்ன தேவையோ அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு கர்நாடக கவர்னருக்கு அதிகாரம் வந்து அளித்தல் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலிமா கொண்டு வரப்பட்டிருக்கு. 99வது சட்ட திருத்தம் 2014 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறத பற்றி சொல்லக்கூடியது. 100வது சட்ட திருத்தம் ஃபைனல் 2015 ஆண்டோட முடியுது. இந்தியா பங்களாதேஷ் நில ஒப்பந்தம் வந்து சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சு. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் குரூப் 4 பேட்சில் ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்களும் அந்த பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான். ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அல்லது ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிஃபோராகவே ஜாயின் ஆகிக்கலாம். நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் என்ன பேட்ச் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நினச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பேட்ச் வந்து இந்த October 1 அதுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேட்ச் அப்படிங்கிறது நாட் ஒன்லி டெஸ்ட் சீரியஸ், இது ஃபுல் கோர்ஸ், கிளாஸஸ், டெஸ்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. நீங்கள் இந்த இதில் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. கிளாஸஸ்லேருந்து டெஸ்டர்ஸ்லேருந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலும் போதும். அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். அதே போல் பாலிட்டி மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்களும் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் பாலிட்டி மெட்டீரியல்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் இருந்து கட்டாயமாக 3 கேள்விகள் வரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆக இருக்கவங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.